ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ மகாபெரிவா ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுலையும், இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான கொடுப்பனையை அந்த பகவான் எனக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கும் போதும் சந்தோஷமா இருக்கு. வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்த மிகப்பெரிய மகான் ஸ்ரீ மகாபெரிவா. பகவானால லோகக்ஷேமத்துக்காக இந்த பூ உலகிற்கு தரப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் அவர். நாம் வாழ்ந்த இந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்து நம்மளுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய விஷயங்களை உபதேசித்து அதை வாழ்ந்தும் காமிச்சிருக்கார். அவருடைய ஜெயந்தியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு வர செவ்வாய்க்கிழமை, அதாவது வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீ மகாபெரிவா ஜெயந்தி வருது. அதை முன்னிட்டு இன்னிலேருந்து 4 நாட்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பார்த்து ரசிக்க போறேன். ஸ்ரீ மகாபெரிவா நம்ம வாழ்க்கைக்கு எத்தனையோ பாடங்கள் காண்பிச்சு கொடுத்திருக்கார், எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்ற மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்திருக்கார். அதுலேருந்து ஒரு சில நிகழ்வுகள் தான் நம்ம இந்த 4 நாளும் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்ல போறார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள். சாமானிய மனுஷனுடைய வாழ்க்கையில மகாபெரிவா என்னென்ன நிகழ்ச்சிகள் மூலியமா நம்மளுக்கு நல்ல பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறார், நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த 4 நாளும் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுக்கு வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் இதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இன்னையோட நிகழ்ச்சியில என்ன தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவரோட சேர்ந்து என்ன அது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்குரு பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபெரியவா சரணம். மகாபெரியவான்றவர் காஞ்சி மாமுனிவர். மகாபெரியவா என்ற அன்புடன் அழைக்கப்பட்டவர். ஸ்ரீ காஞ்சி மடத்துடைய 68வது பீடாதிபதிகள், காஞ்சி காமகோடி பீடத்துடைய 68வது பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு திருநாமம் அவருக்கு. அவருக்கு காஞ்சி மாமுனிவர் மகாபெரியவா என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். பெரியவான்ற ஒரு வார்த்தையினால் அன்புடன் பக்தர்களினால் அழைக்கப்பட்டவர். இவர் அப்பழுக்கற்ற ஞானி. ஆதிசங்கரரை திருப்பி அவதாரம் பண்ணார் இந்த உலகத்துல. இவருடைய தெய்வத்தின் குரலுங்கிற அந்த புஸ்தகம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த உலகத்துக்கு வர பிரசித்தி பெற்றது இவருடைய புத்தகமாகிய தெய்வத்தின் குரல். இப்ப அடியன் இப்ப வர 10ஆம் தேதி அவரோட ஜெயந்தி, அன்னைக்கு தான் அவதாரம் பண்ணார் மகாபெரியவா. அன்னைக்கு மகாபெரியவா ஜெயந்தியில் அவதாரம் பண்ண அடியன் சில கதை, தெரிஞ்சின கதைகளை சொல்ல போறேன், படித்த சில கதைகளை. இதுல முதல் கதை எதுனா, எது சரிங்கிறது தெரியும், பொறுமையா இரு அப்படின்னு ஒரு கதை சொன்னார். இந்த கதை எப்படின்னா, 1993 வருஷம் நங்கநல்லூர்ல ஆதிகாலிகர பக்தாஞ்சநேய சுவாமியுடைய விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்ட அப்ப திருப்பணி எல்லாம் நடந்துன்றது தான். கோவில்ல திருப்பணிகள் மெல்ல மெல்ல நடந்துட்டு இருந்தது. விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்ட எல்லாம் பண்ணியாச்சு, ஆதார பீடத்துள்ள விஷயம் எல்லாத்தையும் விக்கிரகத்தை. அப்ப இந்த கோவிலுடைய ஸ்தாபகர் அண்ணா என்ன பண்ணுவார், அடிக்கடி போயிட்டு மகா சுவாமிகள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது வழக்கம். காஞ்சிபுரத்துல இந்த நங்கநல்லூர்ல இருந்து காஞ்சிபுரம் அப்ப பக்கம் தரிசனம் பண்ணிட்டு வருது வழக்கம். இப்படி ஒரு நாள் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அவர். அப்ப அவருக்கு மகாபெரியவாளுக்கு நன்னாவே தெரியும் இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுடைய நிர்மாண விஷயங்கள் பத்தி. ஏன்னா கல்லே மகாபெரியவா தான் அந்த இதை தொட்டு கொடுத்ததுன்றது ஆஞ்சநேயர் சிலை பண்ணும்போது அப்படிங்கிறதெல்லாம் அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப ஒரு நாள் அண்ணா மகாபெரியவாளை தரிசனம் பண்ண போயிருந்தாராம். அன்புடன் வரவேற்ற மகா சுவாமிகள் என்ன கேட்டாராம், வா வா எல்லாம் சௌக்கியம் தானே, இங்க வரவா மூலமா நான் நல்லா நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன், அதான் ஊர் ஜனங்கள்லாம் நிறைய வரதா சொல்லிட்டு இருக்கா பக்தாலாம், அதுவும் அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் ஆச்சு, அதான் அவ்வளோ ஆகர்ஷண சக்தி போல இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாவை பார்த்து கேட்டாராம் அந்த மாதிரி பெரியவா. ஆமா, இவர் நிறைய ரொம்ப பெரிய ஆஞ்சநேய சுவாமி ஆச்சு, நிறைய நெய்வேத்தியம் பண்ணணுமே, அவர் சாப்பிட்றதுக்கு நிறைய வேணுமேன்னு கொஞ்சம் வருத்தம் துணிந்த குரலோட கேட்டாராம். துணிந்த குரலோட பெரியவா. உடனே அண்ணா என்ன சொன்னாரா, ஆமாம் இல்ல பெரியவா, நாங்களும் நிறைய நெய்வேத்தியம் பண்றோம் பெரியவா அப்படின்னாரா மிகப்பெரிய மூர்த்திக்கு. என்னென்ன பதார்த்தமா நெய்வேத்தியம் பண்றீர்கள் அப்படின்னா, அதாவது ஒரு அரிசி, அதாவது பெரியவா ஒரு அரிசி எவ்வளோ சுத்தாண்டமா நெய்வேத்தியம் பண்றீங்களான்னு கேட்டாராம் மகாபெரியவா. இல்ல பெரியவா, ஒரு மூட்டை அரிசியை கோட்டையா, ஒரு பெரிய மூட்டை அரிசியை வடிச்சு நெய்வேத்தியம் பண்றோம் பெரியவா அப்படின்னாரா அண்ணா. சுத்தாண்டமாவான்னு கேட்டாராம் பெரியவா.
இல்ல பெரியவா, விதவிதமா கலந்த சித்திராண்டங்களா பண்றோம் பெரியவா அப்படின்னாராம். என்னென்ன பதார்த்தங்கள் பண்றீர்கள் அப்படின்னு கேட்டாராம் சுவாமிகள் ஆவலா. கேட்ட போது என்ன சொன்னாரா, காத்தாலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தேன்னா சாம்பார் சாதம், வேற என்ன புளியோதரை, எள்ளோரை, தயிர் சாதம், கதம்ப சாதம், இந்த மாதிரி வந்து மாற்றி சக்கரை பொங்கல் மாற்றி மாற்றி பண்றோம் பெரியவா அப்படின்னாராம். இவ்வளவு பிரசாதத்தையும் வாங்கிக்கிறதுக்கு அபரிதமான நிறைய ஜனங்கள் கூட்டம் வரணுமே அப்படின்னாராம் சுவாமிகள். ஆமாம் பெரியவா, நிறைய பேர் வரா, நாங்களும் பிரசாதத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறோம் அவளுக்குன்னாராம் பெருமையா அண்ணா. உடனே பெரியவா, பிரசாதத்தை எப்படி நீங்க விநியோகம் பண்றீங்கன்னா, நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறோம் பெரியவா, வாழை அதுவும் ஜனங்கள்லாம் வரால அவளுக்கு வாழை இலைகள்ல நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறோம் பெரியவா அப்படின்னாராம். உடனே பெரியவா, ஏண்டாப்பா பிரசாதத்தை பிரசாதமா துளிவுண்டு கொடுக்கணுமா இல்ல அன்னதானம் மாதிரி நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே அண்ணா சொன்னாரா, இல்ல பெரியவா, ஜனங்கள்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டு இருப்பா சுவாமியை தரிசனம் பண்ண, அவளுக்கும் பசிக்கும் பாவம், அதனால பிரசாதத்தெல்லாம் வந்து நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறோம் பெரியவா அப்படின்னாராம். உடனே பெரியவா கேட்டாராம், பிரசாதத்தை துளியா இவ்வளவு பிரசாதம் மாதிரி கொடுக்கல அன்னதானம் மாதிரி கொடுக்கறதான்றதான் கேட்டாராம். உடனே இவருக்கு ஒரே குழம்பி போயிட்டான் அண்ணாக்கு, தம்பிச்சு நின்றுட்டாராம். புரியல பெரியவா, நான் பிரசாதத்தை எப்படி கொடுக்கணும் பெரியவா அப்படின்னாராம். நான் கொஞ்சோண்டு கொடுக்கறதா இல்ல நிறைய நிறைய கொடுக்கறதா அப்படின்னு கேட்டாராம். இதை பார்த்த மாமுனிகள் சிரிச்சாராம். அந்த மாமுனிகள் சிரித்து கொண்டு, என்ன இப்படி தம்பிச்சு போயிட்ட நீ, நானும் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் தானே தெரிஞ்சுக்கிறேன் ஆவலா கேட்டாராம் மகா பெரியவா. இல்ல பெரியவா, நீங்க சொல்றது எனக்கு புரியல, பிரசாதத்தை வர பக்தாளுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கணுமா இல்ல நிறைய அன்னதானம் மாதிரி நிறைய கொடுக்கணுமான்றதுதான் புரியல பெரியவா, நீங்க உத்தரவு போடணும் அப்படின்னாராம். அதாவது நம்ம என்னதான் நம்ம சாஸ்திரங்கள் அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னு சொல்லி இருந்தாலும் கூட சில விஷயங்களை நம்மலாம் அனுபவ ரீதியா தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவா அப்படின்றா. அதாவது எனக்கு என்ன மனசுல படுறதுன்னா, நீ வரவாளுக்கு பிரசாதத்தை குழியுண்டு கொடுத்துட்டு வரவாளுக்கு ஜனங்களுக்கு வந்து வயிறு நிறைய அன்னதானம் மாதிரி சாப்பாடு போடுறதுதான் எனக்கு சரின்னு படுறதுன்னு பெரியவா. அண்ணா மேலும் குழப்பத்தோட, பெரியவா இப்ப நான் என்ன பண்றது, அவளுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கலாமா இல்ல நிறைய கொடுக்கலாமா அப்படின்னாராம். இரு அவசரப்படாத, சரி பொறுமையா இரு, எதையும் தருங்கிறத நீயே தெரிஞ்சுப்ப அனுபவ ரீதியா அப்படின்னாராம். இது இந்த உத்தரவு கடந்து பல வருஷம் இருக்கும். தற்போது பெரியவா என்ன பண்ணாரா, இது முடிஞ்சிருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, ரமணி அண்ணா இப்ப என்ன பண்ணாரா, இப்ப அடுத்தது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அவர் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் ஆயிடுத்து. திண்டிவனத்துல இருந்து பாண்டிச்சேரி போற வழியில பஞ்சவடி சேத்திரத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆஞ்சநேயர் நிர்மாணம் பண்ணிட்டாலும் அப்ப சுவாமிகள் ஸ்தாபிக்கப்பட்டாலாம். அந்த நேரத்துல சுவாமிகளுக்கு ஆஞ்சநேயருக்கு தினமும் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாராம். சில நேரத்துல அண்ணாவே கொடுப்பாராம், கை நிறைய கொடுத்துட்டு இருப்பாராம், அங்க வர பக்தாளுக்கும் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்பாராம். ஒரு நாள் சுவாமி சன்னதியில அண்ணா இருந்தாராம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதியில. அண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தாரா, பிரசாதத்தை வரவாளுக்கு நிறைய அன்னைக்கு என்னதுன்னா கதம்ப சாதமும் தயிர் சாதமும் ஆஞ்சநேய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வரவாளுக்கு அண்ணாவே அன்னைக்கு இருந்து நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாராம் பக்தாளுக்கெல்லாம், வர பக்தாளுக்கெல்லாம். அப்ப ஒரு 2 பேர் என்ன தெரியுமா வந்தாலாம், தன்கிட்ட சீரியஸா வந்து அண்ணா கிட்ட என்ன சொன்னாலா, சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, நல்லா வயிறுக்கும் போடுறது, நாங்க என்ன சொல்றோம்னா சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க கொஞ்சோண்டு பொரியலும் தயிர் சாதத்துக்கு உரப்பா கொஞ்சம் ஊறுகாவும் வச்சதுன்னா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னாலாம். அண்ணாக்கு தூக்கி வாரி போட்டு நான் அதை கேட்டுட்டு அப்ப காந்தி மாமுனிவர் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்துதான், பிரசாதம் எது சரிங்கிறது தெரியும் அவசரப்படாத, அது எது சரிங்கிறது தெரியும் அவசரப்படாத பொறுமையா இருங்கிற வார்த்தை அவர் மனசுல ஒலிச்சுதான். இப்ப அவர் சொல்லிட்டாரா, நான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுட்டேன், பிரசாதத்தை துளிவுண்டு தான் கொடுக்கணும், அன்னதான ரீதியா மூலமா தான் கொடுக்கணும்ன்றத நான் நல்லா அனுபவமா உணர்ந்துட்டேன் அப்படின்னு அண்ணா தெரிஞ்சுட்டாரா. அதை ரொம்ப அற்புதமான முக்கியமான நிகழ்வு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சின்றது. ஸ்ரீ மகா பெரியவாளோட சரித்திரத்திலேருந்து எவ்வளவு விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது பார்த்தேளா. நங்கநல்லூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசில் முதல்ல வருது அந்த ஆஞ்சநேயர் கோவில் தான். அந்த விசேஷமான கோவிலுடைய ஸ்தாபகருடைய வாழ்க்கையில்
எவ்வளவு அற்புதமான விஷயத்த ஸ்ரீ மகா பெரியவா சொல்லி புரிய வச்சிருக்கா இல்லையா? எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம ஆத்து பெரியவா சொன்னாலும் சரி, நம்ம கண்ணால் பார்த்து காதால் கேட்டாலும் நம்மளுடைய அனுபவத்திலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் ஒன்று இருக்கு இல்லையா? அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வலியுறுத்துகிற மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டோம் இன்னைக்கு. இதை நம்மளுக்காக ப்ரெசென்ட் பண்ண வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு கதவிருக்ஷா சார்பாக நன்றிகள், நமஸ்காரங்கள். இதே மாதிரி அடுத்த 3 நாளைக்கும் ஸ்ரீ மகா பெரிவாளுடைய சரித்திரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம் வாழ்க்கை பாடங்கள் நிறைய இருக்குது. அதை எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் நாளானைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையோடைய தொடர்ச்சி இருக்குது. அதையும் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. ஸ்ரீ மகா பெரிவாளுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருக்கணும். எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.